காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். சங்கர் ஜிவாலுக்கு தீ ஆணைய தலைவர் பதவி வழங்கப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வு பெறவுள்ள தமிழக காவல்துறை டிஜிபி தலைவர் சங்கர் ஜிவால் தீ ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார். இன்று அவருக்கான பிரிவு உபச்சார விழாவும் நடைபெறுவதாக இருப்பதாக முன்பு சொல்லப்பட்டிருந்த நிலையில் சங்கர் ஜிவாலுக்கு தீ ஆணைய தலைவராக பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெறவுள்ள தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் தீ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தமிழக காவல்துறை டிஜிபி தலைவர் சங்கர் ஜிவால் இன்று ஓய்வு பெற இருக்கிறார். அவருக்கான பிரிவு உபச்சார விழாவும் இன்று நடைபெறும் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு புதிய பதவி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரம் என்ன ஆனந்தன்? ஆனந்தி, இன்று தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தனி நிறைவு விழா இன்று நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய தீயணைப்புத்துறை தலைவராக டிஜிபி சங்கர் ஜிவாலை நியமித்து அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் தீரஜ்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பணி செய்த திரு சங்கர் ஜிவால் அவர்களே அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில தீயணைப்புத்துறையினுடைய தலைவராக உருவாக்கப்பட்ட அந்த தலைவர் பதவியை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே அவருக்கு இது வழங்கப்படும் ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் எதிர்பார்ப்பு. இந்த வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு தலைவராக உத்தரவு ஒரு முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இருந்த டிஜிபி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட பல்வேறு சட்ட சிக்கல்கள். அந்த வகையில் தற்போது டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு தீயணைப்புத்துறையின் தலைவராக அறிவிக்கப்பட்டது முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இன்று 2 பேர் பணி நிறைவு பெறுகிறார்கள். அதாவது 31ஆம் தேதியோடு சைலேஷ்குமார் யாதவ் மற்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள். சங்கர் ஜிவால் அவர்களுக்கு அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஆனந்தன். தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று ஓய்வு பெற இருக்கிறார். அதற்கான பிரிவு உபச்சார விழாவும் இன்னும் சில நேரங்களில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சங்கர் ஜிவாலுக்கு புதிய பதவியை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. தீ ஆணைய தலைவர் பதவி சங்கர் ஜிவாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.